காசு இல்லாதவங்க பல மணி நேரம் லைனில் நின்று சாமி பார்க்கணும் வேண்டியதாக இருக்குது. இது சாமி எப்படி பார்க்குறாங்க? ஏன் இந்த பிரிவினைவாதம்? தம்பி, சாமியும் மனிதர்கள் போல தான், சரியா? பணம் இருக்கிறவனுக்கு ஒரு விஷயமும் நான் இதை பல இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சாமி பணம் இருக்கிற ஒருத்தனுக்கும் பணம் இல்லாத ஒருத்தனுக்கும் ஒரு மாதிரியாக தான் பார்க்கும். காசு கொடுக்குறவன் கருவறைக்குள்ளே போய் கடவுளை தொட்டு கும்பிட்டு, சாமியை போய் தொட்டு கும்பிட்டு வந்துடலாம், சரியா? நீ பாத யாத்திரை போய் உருண்டு போய் உன் காதில் மூக்கில் குத்திக்கிட்டு நீ என்ன போனாலும் சரி, நீ எப்படி இருக்கே அப்படித்தான் இருப்ப. சாமி பிரிவினை தான் உருவாக்கும். இது உண்மையான விஷயம். பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரியும் சத்தியமாக பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் உண்மையான விஷயந்தான். அக்கா, நீங்கள் எந்த கட்சிக்கா? மாரிஸ் அக்கா, இது நாம் தமிழர் கட்சிப்பா. அக்கா நலமா? ஐயோ, என்ன பேர் இல்லையே. நலப்பா, நான் நலப்பா. சாப்பிட்டீங்களா அக்கா? நான் சாப்பிட்டேயா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் நலமா? 12 லைக் போட்டுக்கிறீங்கப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் கேள்வியில் கேளுங்க, நல்ல கேள்வி கேளுங்க. இந்த பாருங்கள், என் தம்பி சேர்த்து செல்லக்குட்டி எவ்வளோ அழகாக கேள்வி கேட்குதுன்னு பாருங்கள். செல்லக்குட்டி, அது உண்மைதான் ஐயா, அது உண்மைதான், சரியா? இப்போ சாமிகள் பிரிவினை பார்க்கத்தான் செய்வாங்க. ஏழைக்கு ஒரு பிரிவினை, பணக்காரனுக்கு ஒரு பிரிவினை. காசு கொடுத்தா உள்ளே போகலாம், காசு கொடுக்கலன்னா காற்று கிடக்கணும். சீமான் தான் நல்லவர். ஆமாப்பா, சீனிவாசன் வருக. வணக்கம் சீனிவாசன் வருக. சீனிவாசன் வருக. சீமான் நல்லவன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா? செய்வினை உண்மையா? உண்மைதான்ப்பா, செய்வினைலாம் உண்மைதான். அதெல்லாம் வந்து கெட்ட சக்திக்காரவங்க, குடும்பத்தில் இருக்கவங்க பிடிக்காதவங்க அவங்க பொருள்களை எடுத்து கொண்டு போய் வச்சு கெட்ட சக்திக்காரங்கிட்ட கொடுத்தா அவங்ககிட்ட ஒரு கெட்ட சக்தி இருக்கும், சரிங்களா? ஒரு சில பூதங்களோ என்னென்னமோ இதெல்லாம் சொல்லுவோம், அதுகளை வச்சு செய்வினை ஏவலை அனுப்பி விட்ருவாங்க அவங்க குடும்பத்தை கெட்டு போக வைக்கிறதுக்கு. அது கண்டிப்பாக செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிற குடும்பம் விருத்தியே ஆகாது. ரொம்ப ஒரு கேள்வி இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். குட் ஈவினிங், வருக. இன்க மித்ரா, சங்கமித்ரா வருக. நீங்கள் அப்போதான் ஒரு கமெண்ட் போட்ட மாதிரி இருக்குது. வருக வருக, வணக்கம். சூப்பரம்மா, நானும் நாம் தமிழ் தான். சரி, அப்படியே செல்லக்குட்டியே. நல்லவங்களாம் அங்கே தான் இருப்பாங்க, நல்லவங்க அங்கே தான் இருப்பாங்க, சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச குட் காட் யார்? காடுங்கிறது ஒரே ஒருவர் தான்ப்பா, சரிங்களா? ஒருவர் தான், ஒரே ஒருவர் தான். எல்லாத்தையும் இயக்கிறவர் தான் கடவுள். அவரை தான் எனக்கு பிடிக்கும், சரிங்களா? அவருக்கு பேர் இல்லை, ஒன்றும் இல்லை. என் உயிர் இயங்குதுன்னா அவரால் தான். என் உயிரோட இயக்கம் அவர் தான். அதனால் அவரை எனக்கு பிடிச்சி தான் ஆகணும். எல்லாருக்குமே பிடிச்சி தான் ஆகணும். நம்ம தெரியாமல் வந்து சாமிகளை வணங்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அதெல்லாம் வேறு பிரிவினைகள் உண்டு, அதெல்லாம் வேறு வேறு விஷயம் நிறையா இருக்குது. சொன்ன பிரச்சனைகள் வரும். அதனால தான் நம்ம வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் உண்மையை சொல்லுவோம், மாற்றிலாம் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்கள் அக்கா. சீமான் அண்ணாவுக்கு ஒரு வாய்ப்பு தரணும், அவர் சட்டமன்றம் போகணும். கண்டிப்பாக சீனிவாசன், அதுக்காக நிறைய போராட்டங்கள் போயிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு இது இல்லை, அடுத்த 5 வருஷம் கழித்து அவர் தான் வந்தாகணும்ப்பா. அவர் இல்லைன்னா அந்த நாடு கெட்டு போகும், சரிங்களா? அவரால் மட்டும்தான் சரியாக இயக்க முடியும். தமிழ்நாட்டை சரியாக இயக்கிற ஒரே சக்தி அவர் தான். நான் சொல்கிறேன் கேளுங்க, கடவுளோட இயக்கத்தின் சக்தி அங்கே தான் இருக்குது. அவர் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அவரோட ஒரு சரியான ஒரு இயக்கம், கடவுளின் சக்தி இயக்கம் அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அவர் நல்லவர்களுக்கு ஆட்சி பண்ண சத்தியமாக வருவார். கண்டிப்பாக மாறும். இந்த நிலை எப்படிடா மாறப்போகுது, என்னடா அப்படி தற்குறிகளாக இருக்குது, என்னடா அவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக மாறும். அது கடவுள் கண்டிப்பாக மாற்றுவார். ஏன்னா கடவுளோட இயக்கமே அங்கே தான் இருக்குது. அவர்கிட்ட தான் வந்து நிறைய சிந்தனைகள், அவரோட வச்சுருக்கிற ஒவ்வொரு வரைபடங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் போய் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும், சரிங்களா? அவரோட புக்கை வாங்கி நாமளே ஆட்சி பண்ணிடலாம். மலையை எப்படி மாற்றலாம், மண்ணை எப்படி மாற்றலாம், மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம், எப்படி மக்களுக்கு வேலை கொடுக்கலாம், அவர் செஞ்சு வச்சுருக்கிற புக்கை படித்தாலே போதும், சரிங்களா? அதுக்கு யாரோ வேணும்லாம் கிடையாது, அவர் தான் வேணுன்றதும் கிடையாது. யார் வேணாலும் ஆட்சி பண்ணலாம். அவ்வளோ வரைபடங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது திறமையை இயக்க சீமான் அண்ணால தான் முடியும். அதனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நல்லவர்கள் வருவாங்க. இப்போ போகிற தீயவர்கள் இருக்காங்க, நல்லவர்கள் ஜெயிச்சு மேலே வருவாங்க. வரும்போது கண்டிப்பாக சீமான் அண்ணா மேலே வந்துடுவாங்க. எப்போ இங்கிலீஷ் கமெண்ட் எனக்கு புரியாதுப்பா. அம்மா, எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசாக கிடையாது, ஆனால் யூனிவர்ஸ் நம்புகிறேன். எனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இயங்குன்னு நம்புகிறேன், அதுதான் நம்மளே இயக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அதுதான்ப்பா கடவுளின் சக்தி. அந்த நம்ம உயிரோட இயக்கத்தை புரியணும். அந்த இயக்கத்தை தான் வந்து யூனிவர்ஸ்கிட்ட இது பண்ணணும், ஒன்றா சேர்க்கணும். சேர்த்தோம்னா நம்ம கடவுளோட இயக்கம் நம்மளுக்கு உருவாயிடும், சரியா? கடவுள் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அதுதான் அந்த யூனிவர்ஸோட இயக்கம் தான் கடவுளின் இயக்கம். உயிரின் இயக்கம், யூனிவர்ஸ் இயக்கம், அதுதான் கடவுளின் இயக்கம். மற்றபடி நீங்கள் போய் உருண்டு கும்பிட்றது, சாமிகள், இதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன பவர் வச்சுருக்கிறவங்க,
அவங்க சும்மா அவங்க தேவைக்கு சரின்னுவாங்க, தேவையில்லைன்னா சரியில்லைன்றுவாங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. சரிங்களா? நானும் 18, 20 வருஷமாக வந்து சாமிகள் கும்பிடாத சாமிகள்ல எல்லாம் கும்பிட்டு பார்த்துட்டேன், அழுது பார்த்துட்டேன், தொழுது பார்த்துட்டேன், என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். என் வாழ்க்கை ஒரு எல்லளவு கூட மாறலை. சரிங்களா? நான் உண்மையாக இருந்து வணங்கின மாதிரி யாரும் வணங்கியிருக்க மாட்டாங்க. நான் அதிலலாம் அப்புறம் தான் என்னை பிடிச்சிருக்கிறது தான் கடவுள்ன்றதை நான் அப்புறம் தான் உணர்ந்தேன். நம்ம உயிருக்குள்ளே இருக்கிறது தான் கடவுள்ன்றதை நான் உணர்ந்தேன். அபிஷாவா என்னமோ ஒரு பேருப்பா. இப்போ தயவு செய்துப்பா இங்கிலீஷ் படிக்க தெரியாதுப்பா. என்ன சீமா தயவு வைத்து பிள்ளை. கண்டிப்பாப்பா சீனிவாசன் எனக்கு அண்ணனா தம்பியான்னு தெரியல. கண்டிப்பாக நான் பேசுகிறேன்ப்பா. நீ இல்லைப்பா என் வீடியோ போய் பார்ப்பா, என் வீடியோலாம் பார்ப்பா. நான் சீமானுக்காக நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நிறைய விஷயம் நான் சீமானுக்காக பேசிகிட்டு இருக்கேன், வேண்டிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே மாறும். ஓகேங்களா? அது சும்மா அவங்க எல்லாரும் தப்பாக யோசிக்கிறாங்கப்பா. அவர் தவறானவர் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. தவறு இல்லை. ஓகேங்களா? இருக்கலாம், மனிதன் தானேப்பா. மனிதன்கிட்ட ஒரு 10% தப்பு இல்லாமல் இருக்காதுப்பா. ஆனால் அந்த 10%வே தான் அந்த சமுதாயம் பேசுதே தவிர 90% நல்ல விஷயங்கள் இருக்குது. சீமானனை உருவாக்கி வச்ச 90% நல்லது இருக்குது. அதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. 10% கெட்டதை மட்டும்